முதல் கேள்வி, இங்க என்ன புலியா? கடைசியா நடிச்ச ஒரு 3 ஹீரோயின்ல யார் ரொம்ப கம்ஃபர்ட்? இந்த வடம் படத்துல நடிச்சுல மாடு பாண்டி போய் அது ரொம்ப கம்ஃபர்ட். நீங்க செல்ல பிராணி அதெல்லாம் வளர்த்துருக்கீங்களா? நானே ஒரு செல்ல பிராணி. உங்களை யார் அப்ப வளர்க்குறாங்க? எங்க அம்மா அப்பா ஒய்ஃபு. இப்போ வந்து காலா குட்டான 2 நாய்க்குட்டி எங்க பாப்பா. இப்போ நான் ஊருக்கு போனோம்னா நான் போய் என் பொண்ணை கூப்பிட்டாலும் அவனை குலைக்குது. ஏய் போடா போ எங்க அப்பாடா அப்படின்னு அதுவும் அருமைப்படுத்தி வைக்குது. என்ன ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்தோன்னே மாடு டக்குன்னு ஒரு ஓடு போட்டுச்சு இடுப்புல அப்படின்ச்சு. இதுதான் மாடு. படம் வந்த பிறகு அப்ப சொல்லுவாங்க விமலுக்கு கொம்பு முளைத்ததான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நீ என்ன புலியா? ஆனா இந்த படத்துக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க விமல் சாருக்கு கொம்பு முளைச்சிது. எனக்கெல்லாம் என்னையும் கொம்பு முளைச்சது. மாடு படம்லாம் வரும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது நம்ம ராமராஜன் சார் தான். பாட்டு பாடியே மாட்டை அடக்குவாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தெல்லாம் வச்சிருக்காரா? ஸோ எங்களை லவ் ட்ராக்கே மாடு வளர்க்குற சாக்கில் அவரை கரெக்ட் பண்ணுறது தான் பிளானு. என்ன சார் மாட்டு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டீங்க? கதை அது மாதிரி. கதை அந்த மாதிரி. நம்ம கதை அந்த மாதிரி படத்து கதை அந்த மாதிரி. ஹீரோயின்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சது படத்துல பிடிக்குங்க, நேர்ல பிடிக்காது. நான் கேட்டிருக்கேன் எல்லா ஹீரோயினையும் பர்சனலாவே. பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா அவன் கண்ணை மூடிட்டு சொல்றது எங்க செல்லக்குட்டி விமல் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நீ ஏதாவது கொளுத்தி போட்டு எல்லா ஹீரோஸ்க்குமே கேட்பாங்கல்ல சார், நடுவில் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தீங்க, நடுவில் குறைச்சிட்டீங்க. ஆனா விமல் சாரை மட்டும் அது மாதிரி கேட்கவே முடியாது. டெய்லி 2 வெங்காயம் சாப்பிடுவேன். ஆமாம், குடிக்கிறதுனா 2 குடி இருக்கு. ஜூஸ் குடி ஒன்று இருக்கு, சரக்கு குடி ஒன்று இருக்கு. நார்மல் ஜூஸ் குடி மாதுளம்பழம். மாதுளம்பழம். இந்த பக்கம் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. வணக்கம் கலாட்டா வியூவர்ஸ், வெரி ஹாப்பி அண்ட் glad to be with the team of வடம். எஸ், வணக்கம் மூவருக்கும். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் அண்ணே. உங்களை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 440 வாட்டி இன்டர்வியூ எடுத்தாலும் 441 வாட்டி ஒரு சந்தோஷம் இருக்கும். 42வது எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆமா, என்ன காரணம்? உங்ககிட்ட இருந்து வர பதில் வருதாண்ணா? பதில் வருது. நீங்க போன வாட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, அந்த இன்டர்வியூ நீங்க கேட்ட பதில பார்த்து 2 பொண்ணுங்க அவங்க வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? 2 பொண்ணுங்க? ஆமா, ஆங்கர்ஸே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க உங்களை வச்சு. ஆமா, அந்த அளவுக்கு உங்களுடைய பதில்கள் அதிகமா இருக்கு. ஸோ முதல் கேள்வி, நீங்க என்ன புலியா? நீங்க என்ன புலியா? எதனால இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ரீசெண்டா விஜய் சார் ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் டைலாக் பேசியிருந்தார், அழகா பேசியிருந்தார். அது வந்து அந்த வாகை சோடாவை வச்சு பயங்கர இதுவா போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நீங்களும் அந்த வீடியோ எல்லாம் வந்தீங்க. ஸோ நீங்க பாத்தீங்களா? எப்படி இருக்கு? பரவாயில்லமா, படம் வந்து இவ்வளோ ரீச் ஆயிடுச்சப்பா. அப்படி இல்லை, வாகை சுடுவாங்கிறது எப்பவுமே ஒரு இதுதான். ஆனால் அந்த மாதிரி போட்டு பண்ணிடக்கூடாது. அது தெரியல, பண்ணி விட்டுருக்காங்க போல. நானும் பார்த்தேன், அது தெரியல. ஸோ உங்களுக்கு எது இப்போ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடுச்சு? எப்பயுமே அந்த ஒரு கிராமத்து இதுவும் இன்னும் கொஞ்சம் அதிக கம்ஃபர்ட்டோட இருக்கா? இல்லை, இப்போ பண்ணுற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வெரைட்டியாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து ஒரு முகம் சொல்லிக்காமே ஒரு கமர்ஷியலாக ரொம்ப அதெல்லாம் ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, ஒரு சினிமாவுக்கு என்னென்ன இருக்குன்னு ஒரு இருக்கும்ல. சினிமா ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும், ஒரு எமோஷனல் இருக்கணும். அது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் இந்த வடம். அது மாதிரி இந்த வடமாடு மஞ்சு வரட்டு, அது சிவகங்கை மதுரை சைடெலாம் வந்து வடமாடு மஞ்சு. வடம்னாலே அந்த கயிறு தானே. சரி சரி சரி. அந்த வடமாடு மஞ்சு வரட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து அதாவது ஜல்லிக்கட்டை பற்றிலாம் வந்துருச்சு படம். இது வந்து வடமாடுனா ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு மாடு இருக்கும். ஒரு 10 வீரரா 11 வீரர் 9 பேர் இருப்பாங்க. 9 பேர் சேர்ந்து அந்த ஒரு மாட்டை அடக்கணும். ஒரு டியூரேஷன் ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாடை அடக்குனா மாடுபிடி மாடா இல்லை மாடுபிடி வீரர்கள் பெரியவர்களான்ற அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த வடமாடு. ஒரிஜினலாகவே ப்ராக்டிஸ் பண்ணிங்களா மாடெலாம் வச்சு? மாடு, ஆமாம், மாடெல்லாம் கொஞ்சம் பழகெல்லாம் விட்டாங்க. டேரக்டர் வந்து ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் நிறையா மாடோட நிறையா சீன் இருக்கு. சரி, அவங்களும் அடக்குவாங்களா? அவங்க அடக்கணும். எல்லாருமே மாடு வளர்க்குறவங்க. வடமாடு மஞ்சு வரட்டு மாடு வளர்க்குறவங்க. மாடுபிடி வீரர் வேற, மாடு வளர்க்குறவங்க வேற. மாடுபிடி வீரரோட மாடு வளர்க்குறவங்க தான் ரொம்ப மாட்டுக்கிட்ட ரொம்ப அந்யூன்யமாக பழகணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வழக்கமாக விமல் சார் கூட ஒரு ஹீரோயின் நடிச்சாவே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன காரணம்னா, அவர் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு பர்சன், பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அதே நேரத்தில் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டான சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், நல்ல விஷயமா சொல்லுங்கள் சார். செம்ம கம்ஃபர்ட். அண்ட் செட்டுக்கு வந்தாலே செம்ம ஜாலியாக இருப்பார், பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு. அவர் ஒரு தனி வைப்ல இருப்பார். அந்த வைப் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி ஆனமர் தெரியல. ஐயா, அப்படியா சார்? யார் உங்களுக்கு கடைசியாக நடிச்ச ஒரு 3 ஹீரோயின்ல யார் ரொம்ப கம்ஃபர்ட் சார்? இந்த வடம் படத்தில் நடிச்சுலாம் மாடு பாண்டி போய் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
அதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குமா. ஓகே ரைட் சார். எப்பயுமே ஒரு டைரக்டராக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் தழுவி, அதாவது உண்மையாக ஒரு விளையாட்டு சம்பவம்லாம் இது பண்ணும்போது அதுக்கு நிறைய ஒரு R&D ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி கரண்ட்டாக இருக்குது, அது இல்லாமல் விலங்குகள் சம்மந்தப்பட்டு எடுக்கும் போது அதில் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை கையாளுற விதமாக இருக்கட்டும், ஹேண்டில் பண்ணுறது நிறைய கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இந்த படத்தோட? இது எனக்கு சேலஞ்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து அங்கே தானே. நான் பிறந்ததே மாட்டுக்கொட்டாயில் தான். சரி. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 20 மாடு பசுமாடுனே ஒரு 50 மாடு இருந்துச்சு. அது நான் மாட்டோட தான் வளர்ந்தது. அதனால் எனக்கு இது எடுக்கிறதுல இதை இப்போது இதை தாண்டி வந்து இது எடுக்கிறதுக்கு சில சில சவால் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை வந்து எனக்கு தெரிஞ்சது, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த படம் எடுக்க காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு தான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு உழவு மாடு, அதோட மரணம் தான் அந்த படத்தை எடுக்க வச்சது. அந்த மாட்டுக்கும் அந்த மனிதருக்குமான உறவு என்னங்கிறத 8 வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். அந்த மாட்டோட மரணம், அது இறக்கும்போது எங்கள் அப்பா மடியில் அது அந்த இறந்த அந்த நிமிடம், அப்போ எனக்கு ஒரு 8 வயசு வந்து இருக்கும். மொத்த குடும்பமே அழுது, ஒரு முன்னோர்கள் ஒருத்தர் இறந்தா, தாத்தா பாட்டி இறந்தா என்ன வலி இருக்குமோ அதை அந்த 8 வயசுல நான் பார்த்துருக்கேன். அது 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 அந்த தாக்கம் தான் அந்த படம் எடுக்க காரணமும். இது நிச்சயமா. ஏன்னா நிறைய நேரங்களில் அந்த செல்ல பிராணிகள் வந்து நாய், அவங்க வீட்டிலலாம் நாய் இறந்தா அதுவே வந்து தாங்க முடியாது. ஏன்னா சின்ன நாயை அதை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண முடியாது. மாடெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ பேர் சேர்ந்து அதை இழுத்து ஒரு பெரிய பள்ளம், அந்த சடங்கே வந்து அவ்வளோ நேரம் நடக்கும். அது பார்க்க பார்க்க அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நிமிஷம் கூட எனக்கு அந்த விசுவல் இருக்குது. அந்த ஈவினிங் அந்த ஒரு நைட்டு ஃபைட்டில் அந்த மாடு இறந்தது இப்போ கூட பேசும்போது எனக்கு அது என்ன நடந்துச்சுன்னு என் கண்ணில் நிற்குதுன்னா அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு. நம்ம வீட்டில் வந்து இன்னமும் தாத்தா பாட்டி இறந்தது சொல்லுவோம்ல, அதே மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாட்டை பற்றி. மாட்டோட பேர் மாடுக்கு அது பேர்லாம் கிடையாது. அந்த வயசுல எனக்கு அது கரெக்டாக சொல்ல பேர் இங்கே அப்படியா? எவ்வளோ மாடு, கருமாடு. ஆனால் அது வெள்ளை மாடு, 2 வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், 2 உழவு மாடு. அது இது மாதிரி ரேஸ் இல்லை, அது உழவு மாடு. அது அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுது. அதுதான் அந்த படத்துக்கான. நீங்கள் செல்ல பிராணி அதெல்லாம் வளர்த்துருக்கீங்களாண்ணே? மாடு, ஆடு, கோழி? நானே ஒரு செல்ல பிராணி. எதனால? உங்களை யார் அப்பா வளர்க்குறா செல்லமா? ரொம்ப செல்லமா உங்களை? உங்கள் ஒய்ஃபா? எங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு, என் பசங்க கூட தான் என்னை வளர்க்குறாங்க. ஆனால் உங்கள் பசங்களாம் கேட்டிருக்காங்களா, குட்டி ஒரு அப்பா நாய்க்குட்டி வாங்கித்தாங்க, அந்த மாதிரி ஒரு பெட் அனிமல் வாங்கித்தாங்கப்பா? குழந்தைங்க கேட்பாங்கல்ல. இப்போ வந்து காலா குட்டான 2 நாய்க்குட்டி எங்கள் பாப்பா சூப்பர் ஆத்திவிகா பொண்ணுக்கு ரொம்ப இது. ஆனால் நானே சொன்னேன், இதெல்லாம் இது பண்ணக்கூடாது, சின்ன குழந்தை நாய்க்குலாம் பழுக்குதுன்னா. இப்போ நான் ஊருக்கு போனேன்னா நான் போய் என் பொண்ணை இது விட்டாலும் ஆவணம் குலைக்குது. அதனால அது ஒரு பாதுகாப்பாக என் பொண்ணு அடிக்கும், அதை வீண்ட்டு அப்படியே குழந்த மாதிரி நிற்கும். அது பாவம் இவ்வளோ வெயிட் இருக்கும். என்ன, ஏய் போடா போ எங்கள் அப்பாடா அப்படின்னு அது அருமைப்படுத்தி வைக்குது என்ன. அதனால யாராவது போய் என் பொண்ணை வந்து கை பிடிச்சோ இல்லை இது பண்ணாலும் ஆண்டு குலைச்சிட்டு வரும். அதனால ஒரு பாடி கார்டு மாதிரி இந்த 2 நாய்க்குட்டி. சினிமாவில் வந்து நிறைய நம்பகத்தனமான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, சில பேரை ரொம்ப நம்பினேன், அவங்களாலே சில நேரங்களில் ஒரு பின்னடைவெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நிறைய நீங்கள் அந்த மாடுகள் கூட, வாயில்லா ஜீவன் கூட பழகிருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்க பெட்டரா தோன்றாங்கப்பா? மனுஷ பையனோட இதுங்களே எவ்வளோ பெட்டர்ப்பா. இல்லை, அவர் சார் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து மாடு, ஆடு, மாடுலாம் மேய்ச்சி வந்தவன் தான் ஊரில். அது மாதிரி நம்மள்டே மாடெல்லாம் இருந்ததுன்னா அப்போலேருந்தே ஒரு மாடுங்கிறது ஒரு பாசம் இருக்கும்ல. நம்ம திடீர்னு போய் மாட்டோட பழகலை. இப்போ மாட்டுக்கிட்டே எப்படி பழகணும்னு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால இப்போ இதில் எனக்கு இந்த மாடோட பழகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பெரிய ஒரு கஷ்டமாக இல்லை. இது பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வந்தோன்னே மாடு டக்குன்னு ஒரு ஓடு போட்டுச்சு இடுப்பில் அப்படின்ட்டு. இதுதான் மாடு அப்படியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 நாளில் கொஞ்சம் பழகி அது எப்படி பழகணும் பழகிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மாடோட பண்ணுறேன். என் வீட்டில் நாய்க்குட்டிங்க இருக்காங்க, ஒரு 5 நாய்க்குட்டி இருக்காங்க. ஸோ எனக்கு அனிமல்ஸோட கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான். ஸோ அதெல்லாம் தைரியமாக போயிட்டேன், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மூக்குனா கயிறு இருக்கும்ல, ஸோ அதை பிடிச்சி நானும் அவனை மட்டும் நடந்து வரணும். ஃபர்ஸ்ட் டே அந்த அளவுக்கு பெருசாக பழகலை. நான் நடந்து வரும், அந்த கயிறு லைட்டாக அவனுக்கு சிலுத்துக்குச்சு. அதெல்லாம் எப்படி அந்த சிலுப்பு வாங்கல் அப்படி பண்ணால் அது இடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் அதுக்கப்புறம்லாம் ஆக்ஷன் சொன்னால் அவர் வருவார், கட்டுன்னு சொன்னா நின்றுவார். அவர் அவ்வளவு ட்ரைன் ஆறான். அந்த மாடு சூப்பரா பண்ணா. அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. 1 நாளே போய் அந்த இடத்துல நின்னுடும். ஆமா அப்படியா? ஒன் மோர்னு சொல்லாமே இருந்தா கூட மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடு போய் அங்கே நின்னுடும். இந்த படத்துல ஒரு ஷாட் இருக்கு, கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டாங்க தேவையில்லாமல் ஏங்க அதெல்லாம் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்ஷன் பண்ண உடனே அதை பண்ணிச்சு அந்த மாடு. 2 மாடு தான் அந்த கதையே. அந்த 2 மாடு ஒன்றா பிறந்து அது எப்படி ஜாயின் பண்ணுது, அது 2 இடத்துல வளர்ந்து, இதுதான் அந்த படத்தோடது. அந்த கடைசி அந்த விஷயம் வந்து ட்ரை பண்ணாலே ஒரு மாடு பண்ணுமா அப்படின்னா
அதுவாக பண்ணுறதுங்கிற வேற. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுற்றி ஆள் நிற்கிது, இதான் ஷாட்னு கேமரா வச்சுட்டு கேட்கும்போது ஒன்று இருக்குல்ல, அதான் அந்த ஷாட் நீங்கள் படம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபீலாக இருக்கும். அது பின்னாடி இருக்க போஸ்டரே பயங்கரமா இருக்கு. வழக்கமா இந்த ஷாட் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா இந்த தலைக்கு மேல வைப்பாங்க கொம்பு. அது அந்த காலத்துல இருந்து மம்முட்டி சாருக்கு வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லியில் அஜித் சார், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாட்டு. ஸோ படத்துல விமல் அண்ணனுக்கு வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாட், இப்படி கொம்பு முளைக்கிற மாதிரி? அவருக்கு பாண்டிமுனி தான் கொம்பு. அவர் கதையிலேயே பாண்டிமுனி தான் அவரோட லைஃப்பில் ட்ராவல் ஆகி பாண்டிமுனிக்காகவே ஒருத்தர் எவ்வளோ நேசிச்சாங்கிறத கதை. படம் வந்த பிறகு அப்போ சொல்லுவாங்க விமலுக்கு கொம்பு முளைத்ததான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீ என்ன புலியா? புலி இல்லை, நீங்க என்ன காலமாடா அந்த மாதிரி கேட்க வேண்டியது. ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க விமல் சாருக்கு கொம்பு முளைச்சிருச்சு. எனக்கெல்லாம் என்னையும் நீங்க கொம்புனால குத்துறதாவே நினைக்கிறீங்க. கொம்புங்கிறது குத்துறது மட்டும் இல்ல, பெரிய கொம்பு முளைச்சிருச்சு ஓவரா பண்றேன் அந்த மூடு. அந்த மூடுக்கு இல்ல, எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, கொம்புங்கிறது மாட்டுக்கு பாதுகாப்பு. விமல் சாரோட பாதுகாப்பா நான் சொல்றேன். எல்லாரும் நல்ல வார்த்தையை பூரா தப்பானவும் பயன்படுத்தி தப்பா பயன்படுத்திட்டாங்க. என்ன உண்மையா இல்லையா? நிச்சயமா சார். வழக்கமா இந்த மாதிரி மாடு படம்லாம் வரும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது நம்ம ராமராஜன் சார் தான். ஏன்னா ஒரு பாட்டு பாடியே மாட்டை அடக்குவாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தெல்லாம் வச்சிருக்காரா நம்ம ஹீரோ சார்? அவர்தான் மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஓ ட்ரைனிங் வீடு உங்க வீட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. மாடு வளர்த்துட்டு இருப்பேன். ஸோ எங்களை லவ் ட்ராக்கே மாடு வளர்க்குற சாக்கில் அவரை கரெக்ட் பண்றது தான் பிளானு. ஓகே. ஸோ அவர் தான் என் மாட்டுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஓகே. என்ன சார் மாட்டு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டீங்க? கதை அது மாதிரி. கதை அந்த மாதிரி. நம்ம கதை அந்த மாதிரி இல்லை, படத்து கதை அந்த மாதிரி. ஆனா பெரும்பாலான படங்கள்ல பாருங்களேன் ஈஸியா உங்களுக்கு ஹீரோயின்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சது படத்துல பிடிக்குங்க, நேர்ல பிடிக்காது. நான் கேட்டிருக்கேன் எல்லா ஹீரோயினையும் பர்சனலாவே. ஆமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா அவன் கண்ணை மூடிட்டு சொல்றது எங்க செல்லக்குட்டி விமல் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நீ ஏதாவது கொடுத்து போட்டு கடைசியா நீங்க பண்ண படம் வந்து அது கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, பட் கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு மதம் சார்ந்த விஷயம் அதை சொல்ல நல்ல விஷயமோ அதில் சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன பயமோ தயக்கமோ இருக்கா? என்னடா ஆச்சு நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம் அது வேற மாதிரி கான்ட்ரவர்சியாக எழுத்து விட்டுருவோம்? இல்லை நமக்கு என்னன்னா நம்ம அந்த கதை கேட்கும்போது ஒன்று வந்துடுது, அது அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அப்போ இனிமேல் என்னென்னா இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தோணுது. இனி நடிக்கிற எல்லா படம் இப்போ வடன்ற ஒரு கமர்ஷியலாக இருக்கும். அடுத்து 7ஆம் பொருத்தம்னா அது ஒரு மீட்டரில் இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட் உள்ள படமாக நடிச்சுக்கிற மாதிரி. ஓகே. படத்துல நிறைய கேரக்டர்ஸ் பார்க்க முடியுது. பாலசரவணன், நம்ம முனிஷ்காந்த், தீபாக்கா, நிறைய பேர் நட்டி என்ன. ஸோ அவர் தான் வில்லனா கிட்டத்தட்ட உங்க ரெண்டு பேருக்கு இல்லை, ரெண்டு பேரும் சரி ஓகே. அந்த ஒரு ஐயப்பனும் கோஷி மாதிரி வச்சுங்க ரெண்டு பேரும் ஒரு எதிர் திசையில இருந்து நீங்க பயங்கரமா மோதிக்கிறீங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் எப்படி நீங்க கொண்டு வரீங்க ஆக்டர்ஸ் கூட? இல்லை ஒரு நடிப்புன்னு வந்துட்டா அது நடிக்க அந்த கதாபாத்திரத்தான தானே பார்க்குறோம். இப்போ எந்த கதாபாத்திரம் நடிக்கிறோமோ அந்த கதாபாத்திரம். இப்போ வந்து நானும் தம்பி பாலசரவணா இருப்பாங்க, அண்ணன் தான் கூப்பிடுவோம்ல, என்ன தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஷாட்டுக்கு போயிட்டா என்னடா மாப்பிள்ள என்னடான்னு தான் கூப்பிடணும். அது என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு ஐயோ அண்ணன் கூப்பிட்டோமே என்னடான்னு கூப்பிட்டோம் முடியும். அது எல்லாருமே அது இயல்பாகவே வந்துடும். எனக்கும் இல்லை எல்லாருக்குமே அது இயல்பாக வந்துடும். யார் கூட கெமிஸ்ட்ரி பயங்கரம் ஒர்க் அவுட் ஆச்சு? விமல் சார் கூடயா இல்லை மாடு கூடயா? மாடு கூட. என்ன யோசிக்கிறாங்க? அதே மாடோடன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு ஒரு செம்ம லவ் சாங் இருக்கும், ஆசைக்கலவாணின்னு ஒரு சாங் இருக்கும். ஆமா, நான் சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போதுல நம்ம சன் மியூசிக்ல சாங்ஸ் கேட்டுட்டு இருப்போம்ல, எனக்கு அப்படி இருந்துச்சு. நான் சின்ன வயசு ஸ்கூல்ல ஒரு ஹீரோயின் பார்த்த மாதிரி இப்போ நான் இருக்கனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாரும் செம்ம அழகா இருப்பாரு அதுல. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, நீங்க பசங்க படம் பார்க்கும்போது சரி எல்லா ஹீரோஸ்க்குமே கேட்பாங்கல்ல சார், நடுவில் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தீங்க நடுவில் குறைச்சிட்டீங்க. ஆனா விமல் சாரை மட்டும் அது மாதிரி கேட்கவே முடியாது. அந்த இது நீங்க அப்படியே மெயின்டைன் பண்றீங்க எப்படி? டெய்லி 2 வெங்காயம் சாப்பிட்றேன். உண்மையா சொல்றீங்களா விளையாட்டுக்கு சொல்றீங்க? ஆமாம். உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு? பசிக்கும் போது என்ன கிடைக்குதோ அது. ஃபேவரட் ட்ரிங்க்? பசிக்கும் போது என்ன கிடைக்குதோ அது. அதெல்லாம் தாகம் அடிக்கும் போது என்ன கிடைக்குது? பசிக்கும் போது இல்லை, தாகம் அடிக்கும் போது. அந்த மாதிரி தான் ஃபேவரட். இது அதெல்லாம் இல்லை, இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லையா? ட்ரிங்க்னா என்ன? குடிக்கிறதுனா 2 குடி இருக்கு. ஜூஸ் குடி ஒன்று இருக்கு, சரக்கு குடி ஒன்று இருக்கு. சரி குடி ரெண்டுமே சொல்லிடுங்களேன். அது இல்லை. உங்க ஃபேவரட் நார்மல் ஜூஸ் குடி இது என்ன? சொல்லுங்க நீங்க தான் சார். மாதுளம்பழம். மாதுளம்பழம். இந்த பக்கம் கீதளம்பழம். சரி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க வந்து ஒரு கேரக்டர் ரோல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆரம்பத்துல வந்து கூத்துப்பட்டில் இருந்தீங்க, இப்போ இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்துருக்கும்ல, அப்பா என்னடா ஆரம்பத்துல எதுவுமே கிடைக்கல, ஆனால் இப்போ ஹீரோ நீங்க சொன்னா எந்த ஜூஸ் வேணா அங்கே ஸ்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க, நீங்க சொன்னாங்க என்ன ஃபுட் வேணா எடுத்துட்டு வருவாங்க. அது எவ்வளோ ஒரு கெத்தா இருக்கு.
பரவாயில்ல, நம்ம கேட்டா எல்லாமே அதுல கிடைக்குதுப்பா. ஒண்ணுமே கெத்து கிடையாது. ஆ, எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஏன்? காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன், அவ்வளோதான் நம்மளோடது. இடையில ஒரு ஜூஸ் ஒரு 11 மணியை போல, ஈவினிங் 4:30 மணிக்கு ஒரு கிரீன் டீ. அப்பா ஈஸி தான் போலி ஒரு ஹீரோ வச்சு பண்ணாரு. இடைச்சூறுகள் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அதுதானே உங்களுடைய உடம்பு fit ஆ இடைச்சூறுகளை வச்சிருக்காரு. பத்தி தம்பி பாலா வருவாப்புல, அண்ணன் என்ன பயங்கரமா இடைத்தீனிகள்லாம் நிறையா திம்பாரான்னு மட்டும் கேட்டு. இதில் சாப்பிடாமலாம் நடிச்சிருக்காரு. என் இன்டர்வியூல ஒரு ஃபைட்டு வரும், சரி, சரியான ஜுரம். அதாவது ஆக்சுவலாக அந்த இடத்துல அதை எடுத்தால் மட்டும்தான், இல்லைன்னா பயங்கர செலவாகும். எல்லா செட்டப்பும் வந்து இறங்கியாச்சு, பயங்கர ஜுரம், நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இட்லி கடைசியாக ஏதோ வந்து கொடுத்தாங்களா உள்ள, ஒரு போர்வையெல்லாம் போதிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை என்னத்தை பண்றது? அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இப்படி இல்லை, ஒரு 10th எக்ஸாமு, ஒரு பையனுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா பப்ளிக் எக்ஸாம் விட முடியுமா? எழுதிதானே நானும் காய்ச்சலை வந்து நான் எழுதுனேங்கிறது பெருமையா? போஸ்டர் தான். இல்லை லீவ் போட்டு வீட்டில் படுத்துட்டேங்கிறது பெருமை. கரெக்ட். ஆக்சுவலோட போய் எழுதுனப்பா, அவ்வளோ இதுவாக இருந்தாலும் அதுதான் டெடிகேஷனோட. அவ்வளோதான், அதுதான் நடிப்போம். அவ்வளோதான். இந்த சீக்வென்ஸ் பண்ணும்போது அது சம்மஜரும். நகரத்து படம் பண்றீங்க, கிராமத்து படம் பண்றீங்க, எங்க அந்த ஒரு அன்பு வந்து பயங்கரமா கிடைக்கணும். அந்த ஒரு செட்டுக்கெல்லாம் போறீங்கல்ல, ஏன்னா இப்ப நகர சிட்டி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது, நகரத்து படம் நான் எதுவும் பண்ணல. என்ன இல்ல நான் சொல்றது ஷூட்டிங் எடுக்கிற இடம்னு, அங்க எங்க அந்த ஒரு அன்பு பயங்கரமா உங்களுக்கு கிடைக்கும் போனாவே? எல்லா இடத்துலையுமே அன்பு கிடைக்கும். இப்போ நகரம்னா சென்னை மாதிரி, சிட்டி ஒரு சிட்டி, ஆமா, அதெல்லாம் எல்லா நகரத்துலையும் எல்லா மக்களும் அன்பு. கிராமத்தில் என்னென்ன ஒரு கூடுதல்னா சாப்பாடோட அன்பு கிடைக்கும், உணவோட எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆமாம், சொன்னால் நம்ம எடுத்துட்டு வரலனாலும் எடுத்துட்டு வச்சிருவோம். ஒரு 4 நாள் ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் விட்டுருவோம், 2வது நாள் மத்தியானம் சாப்பாடு அந்த வீட்டில் ரெடி பண்ணிடுவோம். சூப்பர். என்ன கேட்பீங்க நான் ஆசையா? ஓகே, இந்த ஒரு ஊருக்கு போறேன், இப்போ பொள்ளாச்சி குற்றாலம் நல்லா இருக்கும் காரசாரமா, என்ன அது கேட்பீங்க? அப்படி கிடையாது, அன்னைக்குன்னு என்ன நாக்கு கேட்குதோ அதுதான். இப்போ காலைல மத்தியானம் சாப்பிட்லாம், சரி வெறும் சாம்பார் இன்றைக்கி சாப்பிட்லாம், சாம்பார். இல்லை கோழி கிளியை பார்த்து இந்த கோழியை பிடிப்பா அப்படின்னா எவ்வளோப்பா ரேட்டு இருந்தால் காசு வச்சுக்க, கோழியை பிடி அழுது போடு, அந்த மாதிரி என்ன தோணுதோ அதுதான். ஓகே ஓகே சரி. இப்போ ஹீரோஸ்க்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம், இப்போ அவருக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஹீரோயின்ஸ்க்கும் அது மாதிரிலாம் இருக்குமா நிறைய? என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படி நீங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபுட்டு, ஆனால் சாப்பிட்டா இப்போ பிம்பிள்ஸ் வந்துடுமோ இல்லை குண்டாயிடுவோமோ, இது ரொம்ப பயமா இருக்கும் எங்களுக்கு ஹீரோயின்ஸ்க்கு. ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிடணும், டெசர்ட் சாப்பிடணும்னு. ஆனால் சாப்பிட்டா சொல்றதுக்குன்னே 10 பேர் இருப்பாங்க பக்கத்தில், சாப்பிடாதீங்க குண்டாயிடுவீங்க அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். நீங்கள் அண்ணன் கிட்ட கேட்டால் டயட்டு அண்ணன் பர்ஃபெக்டாக சொல்லுவார். 2 வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய். அதனால அவர் உண்மையில ஒரு உடம்பு பயங்கர இதுவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அது ஒரு ஆச்சரியம் தான். இவ்வளோ வருஷமா இப்போ நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வாட்டில் எல்லாம் பச்சை மிளகாய் இல்லையா? ஐயோ, இல்லை டைட்டில் அதான் வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். விமல் சார் சொன்னார் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இளமையின் ரகசியம் அப்படி போட்டு போறாங்க. அது நல்லதானா? அது சின்ன உண்மையிலே நல்லதுதான். கேடி பில்லா கிளியறங்கலாம் இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு படம். உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஒரு படத்தோட நினைவுகள்? ஏன்னா ரீசெண்டாக அந்த படத்துக்கு ஒரு ஆனிவர்சரிலாம் கொண்டாடி இருந்தாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் அடி கொடுக்க மாட்டீங்க, அடி வாங்குவீங்க. அடி வாங்கி ஒரு பெரிய ரோலாக இது பண்ணி கடைசியாக ஒரு அப்பா சென்டிமெண்டோட முடிக்கும் போது ஒரு பெரிய டேக் அவே இருந்துச்சு அந்த படத்தில். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், அடிச்சுக்க முடியும். அந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்? எல்லாருக்குமே ஃபேவரட் தான். தெய்வங்கள் எல்லாமே அது எல்லாருக்குமே ஃபேவரட் தான். ஒரு 2 லைன் பாட வைங்க எங்களுக்காக. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தை அன்பின் பின்னே. தொண்டை கட்டியிருக்கு, அதனால அவ்வளோதான் வரும். நல்லா இருந்தாலும் அவ்வளோதான் வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படமும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையட்டும். உங்கள் எல்லாரோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். உடம் சார்பாக நன்றிகள். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், இது எங்களோட பாரடைஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.